அதே நேரத்தில் சிம்மத்துக்கு குரு வர்ற நேரங்களில் திருமணம் கைகூடும். அது 2027. ஆக ஒரு வருஷம் உங்களுக்கு சுப விஷயங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. குழந்தை பாக்கியம் தட்டித்தான் போகும். IOL, IVF இதெல்லாம் நீங்கள் கணவன் மனைவி இருவருமே போகணும். யாருன்னா ஒருத்தர் போய் பிரயோஜனம் இல்லை. படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் காலையில் எழுந்து படிங்க, ராத்திரியில் படிக்காதீங்க. ராத்திரியில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மெமரி பவர் இன்னும் டல்லாக போயிடும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிச்சிங்கன்னா பசுமரத்தில் ஆணி அடித்த மாதிரி போய் கரெக்டாக பதியும். ஒரு வாட்டி படிச்சிங்கனாலே அப்படியே போய் உட்காந்துரும். ஆக உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பதங்கி போக வேண்டிய காலம். நான் சொன்னேன், திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க. நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் நல்ல நாட்டு நல்லெண்ணெய், செக்கில் ஆண்ட எண்ணெயை எடுத்துகிட்டு போய் திருநள்ளாறில் சிவபெருமான் சன்னதியில் உள்ள தீபத்திற்கும் கருவறையில் தீபத்துக்கும், அம்மன் சன்னதியில் கருவறையில் உள்ள தீபத்திற்கும், சனீஸ்வரர் சன்னதியில் உள்ள தீபத்திற்கும் அந்த எண்ணெயை ஊற்றி வழிபடுங்க. உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்கள். அப்படி செஞ்சுங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எள்ளு சாதம், புளியோரை, அதே மாதிரி எள்ளு உருண்டை இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துங்க. அது இப்போ சனி தசை இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நிறைய எள்ளில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடும். அமிர்தம்னா என்ன, அளவாக இருக்கணும்ல. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் விஷம். ஆகவே இந்த ஒரு வருஷம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு நல்லாயிருக்கும்.